இங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. இவரோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. ஏன்னா இவரோட குடும்பத்துல கல்யாணம் ஆன எந்த பொண்ணுமே நிம்மதியா இருந்தது இல்லைன்னு. ஆனா அந்த 3 பொண்ணுங்களுக்கோ பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒரு நாள் தன்னோட அப்பா கிட்ட வந்து அந்த 3 பொண்ணுங்களும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. இப்ப இவரு அந்த பொண்ணுங்களோட மனசை மாத்துறதுக்காக ஒரு ஜோசியக்காரரை கூட்டிட்டு வராரு. அந்த ஜோசியக்காரரோ முத பொண்ணை கல்யாணம் பண்றவன் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலோ, 2வது பொண்ணை கல்யாணம் பண்றவன் அவங்க அப்பாவை பார்த்தாலோ, 3வது பொண்ணை கல்யாணம் பண்றவன் அவங்க அப்பா கிட்ட பேசினாலோ அவர் இறந்து போயிடுவாருன்னு சொல்றாரு. இதனால பயந்து போன அந்த பொண்ணுங்க இந்த விஷயத்த அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க. முத பொண்ணு லவ் பண்றவன் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரு. அவன் பிறவில இருந்து நடக்க முடியாத ஒரு ஹேண்டிகேப்னு சொல்லிட்டு வரான். அதனால அந்த வீட்டுல அவன் கால் எடுத்து வைக்க முடியாது. 2வது பொண்ணு லவ் பண்றவன் ஒரு கார் ரேசர். ஆனா அவனோ பிறவில இருந்து கண்ணு தெரியாதவன் சொல்லிட்டு வரான். அதனால அவனோட பார்வை இவர் மேல படாது. 3வது பொண்ணு லவ் பண்றவன் ஒரு பெரிய சிங்கர். ஆனா அவனோ பிறவில இருந்தே ஊமன் சொல்லிட்டு வரான். இதனால அந்த பொண்ணோட அப்பா கூட அவனால பேச முடியாது. இந்த 3 பேரையும் டெஸ்ட் பண்ண நினைச்ச அந்த பொண்ணுங்களோட அப்பா அந்த கண்ணு தெரியாதவன ஒரு எம்டியான ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு போய் மேல இருந்து குதிக்க சொல்றாரு. அவனும் வேற வழி தெரியாம அதுல குதிச்சிடுறான். அடுத்ததா நடக்க முடியாதுன்னு சொன்னவனோட பேண்டுக்குள்ள சுகரை போட்டுட்டு அங்க எறும்பு விடுறாரு. அவன் பேண்டுக்குள்ள எறும்புங்க போய் கடிக்குது. வலி தாங்காம எந்திரிச்சு ஓட பாக்குறான். ஆனா இவர் ஓரமா ஒளிஞ்சிருந்து பாக்குறத அவன் பாத்துடுறான். இப்ப உருண்டிக்கிட்டே கீழே போய் வேக்யூம் கிளீனர் எடுத்து பேண்டுக்குள்ள விட்டுடுறான். கடைசியா வாய் பேச முடியாதுன்னு சொன்னோட கைய டோர்ல வச்சு நக்கிறாரு. ஆனா அவனும் கத்தாம அமைதியா இருக்கு. அடுத்தவனை மேல இருந்து கீழே தள்ளி விடுறாரு. அப்பயும் அவன் சத்தம் போடாம இருக்கு. அடுத்தவனை முள்செடியிலையும் தள்ளி விட்டு பாக்குறாரு. அப்ப அவன் கத்தாம அமைதியா அங்க இருந்துட்டு அவருக்கு இவனோட சத்தம் கேட்காத தூரத்துக்கு ஓடி போய் அங்கிருந்து கத்துறான்.